ஃப்ரேமில் எப்படி கிளாத்தை செட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க ஃப்ரேமை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கிளாத்தை வந்து ஃப்ரேமுக்கு மேலே நல்லா விரித்து விட்டுக்கோங்க. நீங்கள் பார்க்குறப்ப தெரியும் நான் எப்படி வந்து கிளாத்தை வந்து ஃப்ரேமுக்கு மேலே விரித்து விட்டுருக்கேன்னு. ஸோ அதை ஈவனாக வந்து விரித்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து கிளாத்துக்கு மேலே வைக்கணும். கிளாத்துக்கு மேலே வச்சு நம்ம ப்ரெஷர் கொடுத்து அதை வந்துட்டு அமுக்கி விடணும். ஸோ அமுக்குனதுக்கப்புறமா அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். லூஸாக இருக்கு இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம லெஃப்ட் ஹேண்டை வந்துட்டு அந்த ஃப்ரேம் 1 அண்ட் ஃப்ரேம் 2 அந்த ரெண்டுத்தையும் நம்ம ஹோல்ட் பண்ணிக்கணும். விட்டு நீங்கள் வந்து இழுத்தீங்கன்னா திரும்ப கழட்டிட்டு வந்துடும். ஸோ ரெண்டுத்தையுமே ப்ரெஷர் கொடுத்துக்கணும். அப்புறம் ரைட் ஹேண்டில் தம் ஃபிங்கரை வந்து உள்ளே இருக்க ஃப்ரேமை ப்ரெஸ் பண்ணி மேலே இருக்க கிளாத்தை பிடிச்சி இழுக்கணும். நான் பண்ணுறதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைட் கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த சைட்லலாம் லூஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கிளாத்தில் எப்போயுமே ஃபிட்டாக இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு போகிறது ஈஸியாக இருக்கும். தட்டுறப்போ இப்படி இருக்குது பாருங்கள். ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு லூஸ் கொடுக்காது. இப்போ ஸ்டாண்டில் எப்படி செட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்க்ரூ வந்துட்டு ஸ்டாண்டில் இருக்க கம்பிக்கு நேராக இருக்கணும். கிளாத் எல்லாமே உள் பக்கமாக விட்டுக்கணும். வெளி பக்கமாக விடாதீங்க, உள் பக்கமாக விட்டுக்கோங்க. ஸ்க்ரூ வந்துட்டு அந்த கம்பிக்கு நேராக இருக்கணும். ஸோ அதை வந்துட்டு உள்ளே தள்ளி விடுங்க. ஃப்ரேமை வந்து ஸ்டாண்டுக்கு உள்ளே தள்ளி விடுங்க. ஸோ இப்போ வந்துட்டு செட் ஆயிடுச்சு.